27 அடி உயரம், 18 டன், 8 உலோகங்கள், 10 கோடி மதிப்பு. தமிழக சிற்ப தொழிலாளிகளின் 6 மாத கடின உழைப்பு. தமிழகத்தில் இருந்து டெல்லி சென்ற பொக்கிஷம். டெல்லியில் உள்ள G20 உச்சி மாநாடுக்கான நிறுவப்பட்ட நடராஜர் சிலை இந்தியாவின் பழமையான மரபுகளுக்கு ஒரு சான்று என பிரதமர் மோடி பெருமை தெரிவித்திருக்கிறார். அந்த 27 அடி தமிழகத்தின் பொக்கிஷம் சிறப்பு பசுமை வழித்தடம் மூலமாக டெல்லியை அடைந்திருக்கிறது. இந்த சிலை அஷ்ட தாது எனப்படும் 8 உலோகங்கள் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. செம்பு, துத்தநாகம், ஈயம், தகரம், வெள்ளி, தங்கம், பாதரசம் மற்றும் இரும்பு உள்ளிட்ட உலோகங்களால் செய்யப்பட்ட இந்த சிலையை தமிழ்நாட்டின் சுவாமிமலையை சேர்ந்த சிற்பி, அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற ராதாகிருஷ்ணன் ஸ்தபதி மற்றும் அவரது குழுவினர் கடுமையான உழைப்பை கொடுத்து செதுக்கி இந்த சாதனையை படைத்திருக்கிறார்கள். சோழ பேரரசு காலத்தில் இருந்தே சிலைகளை உருவாக்கும் பணிகளில் ஈடுபட்டு வருவதாக தகவல்கள் கூறுகின்றன. அவரது தந்தையும் தலை சிறந்த சிற்பி தேவசேனாதிபதி ஸ்தபதி டெல்லியின் ஜனக்புரியில் உள்ள ராஜராஜேஸ்வரி கோவில் உட்பட சோழ வெண்கல சிற்பங்களை செய்வதில் பெயர் பெற்றவர். இது நடராஜர் சிலையில் எங்கும் பற்ற வைக்கப்பட்டு ஒட்டி வைக்கப்பட்ட பாகங்கள் இல்லையா. 100க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் மெழுகு வார்ப்பு முறையில் கடின உழைப்பை கொட்டி 3,25,000 மனித மணி நேரங்களை செலவிட்டு 10 கோடியே 12 லட்சம் செலவில் அந்த சிலை வடிவமைக்கப்பட்ட நிலையில் தமிழர்களின் இந்த கலை பொக்கிஷம் நிறுவப்பட்டிருப்பது என்பது தமிழர்களின் கலை திறமைக்கு கிடைத்த மிக பெரும் சான்று.